நிசப்த மொழிகள் பாகம் 15 அத்தியாயம் 29. விக்ரம் வேர்ட்ஸ் சோஃபியா சிங் என்ற பெரிய பேனர் மணமக்களின் புன்னகை புகைப்படத்தை தாங்கி நிற்க கண் சிமிட்டும் நட்சத்திரங்களாய் அதை சுற்றிலும் சினுங்கி சினுங்கி எரிந்து கொண்டிருந்தது சீரியல் பல்புகள். ஆங்காங்கே அழகான விளக்குகள் பளிச்சிட மண்டபத்தின் முன் அலங்காரம் பிரமிக்க வைத்தது. அதை பார்த்து கொண்டே மணமக்களின் புகைப்பட பேனரை கவனித்த சுந்தரத்தின் முகம் யோசனையில் சுருங்கியது. வாங்க சுந்தரம், வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரிசப்ஷன் ஹாலில் முன்னிலேயே நின்று வரவேற்று கொண்டிருந்தனர் மணமகனின் பெற்றோர். அவர்களுக்கு வணக்கம் சொல்லி புன்னகையை கொடுத்து திரும்ப நலம் விசாரித்துவிட்டு இருவரும் உள்ளே சென்றனர். ஆங்காங்கே தலையில் தொப்பி வைத்து சிங் முகங்கள் தெரிய ஹிந்தியும் பல பல ட்ரெஸ் கூட்டமும் பஞ்சாபி உடை பெண்களும் கண்ணில் தென்பட்டது. மேடையில் மணமக்கள் புன்னகையுடன் தெரிய அவர்களை தங்கள் புகைப்படக் கலையின் மாடலாக்க முயன்று கொண்டிருந்தார்கள் வீடியோகிராஃபர்கள். பல போஸ்களில் நிற்க வைத்து கிளிக்கிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் ஒவ்வொருவராய் வரத் தொடங்கியிருந்தனர். பரீட்சைய முகங்களிடம் சுந்தரம் கையசைத்து புன்னகைத்து கொண்டே நலம் விசாரித்து நகர கணவரை தொடர்ந்தார் சகுந்தலா. பார்வையை சுழற்ற ராஜ்மோகன் யாருடனோ அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அருகில் அமர்ந்திருந்த தேவிகா இவரை கண்டதும் உற்சாகமாய் கையசைத்தார். என்னங்க, அண்ணனும் அண்ணியும் அங்க இருக்காங்க சொல்லிவிட்டு அவர்களிடம் நகர சுந்தரமும் புன்னகையுடன் நண்பனிடம் வந்தார். அப்புறம் சார், நண்பர்கள் 2 பேரும் சம்மந்தி ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்த்துக்கள். பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? கேட்ட தொழில் நண்பரிடம் பதில் சொல்லிக்கொண்டே அருகே அமர்ந்தார் சுந்தரம். வாமா சகுந்தலா, உட்காரு என்ற ராஜ்மோகன் மனைவியின் அருகே அவரை அமர்த்திவிட்டு சுந்தரத்தின் அருகே அமர்ந்தார். அதற்குள் அவர்களைக் கண்டு வேறு ஒரு தொழில் புள்ளியும் அருகே வர நலம் விசாரிப்போடு தொழில் பற்றியும் பேசிக்கொண்டு அமர்ந்தனர். அடுத்து உங்கள் வீட்டில் தான் கல்யாண சாப்பாடு போல, கல்யாண வேலையெல்லாம் தொடங்கியாச்சா என்றவரிடம் புன்னகைத்தவர். தொடங்கிட்டே இருக்கும் என்றார். மூத்த மகன் வெளிநாட்டிலேருந்து வந்தாச்சா? அவருக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? அவர் கேட்டவும் சட்டென முகம் மாறினாலும் காட்டிக்கொள்ளாமல் பண்ணணும் என்று அமைதியானார். சீக்கிரம் பண்ணிடுங்க சார், அப்புறம் லேட் பண்ணுறீங்கன்னு அவரே வெளிநாட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட போகிறாரு என்று கிண்டலாய் சொல்லவும் சுந்தரத்தின் முகம் கோபத்தில் சிவக்க, என் பசங்களை நான் அப்படி வளர்க்கல என்றார். பெற்றவங்க எல்லாரும் இப்படி தான் நம்பிட்டு இருக்கோம் சார். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு வரன் பார்க்குற சிரமத்தை கூட கொடுக்கறதில்ல. இந்த கல்யாணமே எடுத்துக்கோங்க. அந்த விக்டர் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு வடநாட்டுக்கு ப்ராக்டிஸ் போன இடத்துல சிங் பெண்ணை லவ் பண்ணியிருக்கான். அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்று ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். வேறு வழியே இல்லாமல் இவங்களும் ஏற்றுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவங்க ஊர் ஸ்டைலில் கல்யாணம், நம்ம ஊரில் ரிசப்ஷன் வச்சு இவங்களே மேரேஜ் பண்ணது போல் காட்டிக்கிறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களை நம்ப முடியாது சார் அவர் சொல்லவும் சுந்தரத்தின் முகம் இறுகி கிடந்தது. சரியா சொன்னீங்க ரவீந்தர். நம்ம காலம் மாதிரி இப்போ இல்லை. பசங்களோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானிக்கட்டும்னு விடுறது தான் நமக்கு மரியாதை. என் பையனை இப்படித்தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வந்து நின்னா அந்த பொண்ணு வீட்டில் பேசி நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். சொக்க தங்கம் போல மருமக. நாங்களே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை எங்கள் பையனுக்கு பார்த்துருப்போமான்னு சொல்ல முடியாது. காலத்துக்கு தகுந்தது போல நாமளும் அப்டேட் ஆகிக்கணும். என்ன ராஜ், நான் சொல்கிறது சரிதானே? உங்கள் பையன் லவ் மேரேஜா இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்றதும் சுந்தரம் சலேர் என்று நண்பனை பார்த்தார். எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு பையனுக்கும் பிடிச்சது, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு போகட்டுமே, என்ன இப்ப என்று அவர் புன்னகைக்க சுந்தரம் புன்னகையுடன் நண்பனை பார்த்தார். லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ வாழ போகிறவங்க விருப்பம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவனா? அந்த காலம் போல இப்போவும் காதலை கட்டுப்பட்டித்தானோன்னு விலகி நிற்க முடியாது. அன்றைய சூழ்நிலை சந்தர்ப்பம் வேற. இப்போ ஆணும் பெண்ணும் எல்லா இடத்துலையும் சமமாக வேலை செய்கிறாங்க, பழகுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. பிடிச்சு போனா லவ் மேரேஜ்னு அடுத்த ஸ்டேஜுக்கு யோசிக்கிறாங்க. நாமளும் கொஞ்சம் பெருந்தன்மையாக அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விட்டு வழி நடத்தணும். அதுதான் என் கருத்து. காதல் ஒன்றும் தப்பில்லை. எது காதலுங்கிற தெளிவை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்திட்டா போதும். அவங்க சாய்ஸ் நிச்சயம் தப்பாகாது. யூஆர் ரைட் ராஜ். நான் என் பையனுக்கு காதலை எதிர்க்காமல் ஏற்றுக்கிட்டதுனால தான் அவனுக்கும் எங்கள் மேலே பிரியம் அதிகம். மருமக பெண்ணும் எங்களை சொந்த அப்பா அம்மா போல பார்த்துக்கிறா. இதை விட நிறைவு வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க?
நீங்க சொல்றத பார்த்தா நானும் என் பொண்ணு காதலுக்கு ஓகே சொல்லிடலாம் போல தோணுதே என ரவீந்தர் சொல்லவும் சிரித்தவர், தப்பே இல்ல, பையன் நல்லவனான்னு பாருங்க, பிடிச்சிருந்தா சந்தோஷமா ஓகே சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ சந்தோஷம் தானே முக்கியம் என்றார் ராஜ். அவர்கள் பேசுவது எதுவும் பிடிக்காததால் எரிச்சலை அடக்கிக் கொண்டு அமைதியாய் அமர்ந்திருந்தார் சுந்தரம். அது ராஜுக்கு புரிந்தாலும் வேண்டுமென்றே நண்பன் முன்னில் காதலுக்கு சப்போர்ட் செய்து பேசிக் கொண்டிருந்தார். இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சகுந்தலாவின் கண்களும் கணவர் முகத்திலேயே இருந்தது. அவரது மனநிலையை புரிந்து கொண்ட தேவிகா சகுந்தலாவின் கையில் ஆறுதலாய் கை வைத்தார். உன் மனசுல என்ன ஓடுதுன்னு புரியுது சகுந்தலா, கவலைப்படாத, சீக்கிரமே எல்லாம் சரி பண்ணுவோம் என்று சொல்லவும் கண்ணில் திரண்ட கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டார். சரியானா நல்லா இருக்கும் அண்ணி, ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறவரை எப்படி கரைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. நீ அந்த கவலையை விடு, உன் மாப்பிள்ளையும் என் மருமகளும் அதை பார்த்துப்பாங்க, நாம் அவங்களுக்கு துணையா நின்னா போதும் என்றார் புன்னகையுடன். அவரது வார்த்தைகள் மனதிற்கு ஆறுதலாயிருந்தது. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு சமையலுக்கு யாரை புக் பண்ணலான்னு யோசிச்சியா? அவர் கேட்க பேச்சு மாறியது. அருள் வானதியை அழைப்பதற்காய் பைக் எடுத்து வெளியே வரவும் அதற்குள் அவளை வந்துவிட முன்னில் நின்றவனை கண்டதும் புன்னகைத்தாள். பொறுத்து கிளம்பியாச்சா? உன்னை கூப்பிட தான் கிளம்புனேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓ, நேரத்தே வந்தாச்சா என்றவள் களைப்புடன் வீட்டுக்குள் நுழைய அவனும் தொடர்ந்தான். அவர்களை கண்ட குந்தவை, ஆஹா, இப்பதான் அண்ணா கிளம்பிட, அதுக்குள்ள வானதியோட நிக்கிற என்றதும் அவளை நோக்கி புன்னகைத்தாள் வானதி. எங்க ஆண்டி, ஃபங்க்ஷன் போயாச்சா என்றவளிடம், ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, காஃபி போட்டுமா குந்தவை கேட்க, நல்ல பசி, சாப்பிட்டுக்கிறேன் எனவும், ஊத்தாப்பம் போதும்னா நானே சுட்டு வைக்கிறேன் என்றாள் குந்தவை. எனக்கு ஓகே, சுட்டு வை என்றவள் அருளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அறைக்கு சென்று விட்டாள். அண்ணா, நம்ம பேசினதை இப்ப வானதி கிட்ட சொல்லாத, அப்பாவும் அம்மாவும் வரதுக்கு எப்படியும் 9 மணி ஆகிடும், அவ குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா ஃப்ரீயா பேசு என்ற தங்கையை அவன் சந்தோஷத்துடன் பார்க்க அவள் சிரித்தாள். அருள் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். குளித்து வந்த வானதிக்கு சூடான ஊத்தப்பம் 2 சட்னிகளுடன் குந்தவை நீட்ட வேகமாய் சாப்பிட்டாள். உச்சைக்கும் சரிக்கும் சாப்பிடல, நல்ல விசப்பு என்றவன் சாப்பிட்டு முடிப்பதற்குள் குந்தவைக்கான தோசையும் ரெடியாகிவிட அவளும் சாப்பிடத் தொடங்கினாள். சாப்பிட்டு முடித்த குந்தவை, வானதி, எனக்கு எழுதுற வேலை இருக்கு, நீ அண்ணாக்கு தோசை ஊத்தி கொடு, நான் ரூமுக்கு போறேன் என்று நழுவி விட்டாள். அருளிடம் வந்த வானதி, தோசை ஊத்துட்டுமா என்று கேட்க, என்றவன் அவள் பின்னிலேயே அடுக்கலைக்கு வந்தான். இவிட எந்த நீ வந்தது, ஹாலுக்கு போ, நான் கொண்டு வந்து தராம். குந்தவையின் அறையை எட்டி பார்த்து கொண்டே அவள் தவிப்புடன் மெல்ல சொல்ல அவன் சிரித்து கொண்டே அவளை நெருங்கினான். ஹே, எந்த செய்யன, குந்தவை கண்டால் எந்த விசாரிக்கும் என்றவளை சுவரோடு சேர்த்து நிறுத்தி இருபுறமும் கைகளை ஊன்றிக்கொள்ள அவளது இதயத்தின் படபடப்பை விழிகள் சொல்லின. அவனது விழிகளில் வழிந்த காதலில் பேச்சை மறந்தவள் ஆவலுடன் அவனை நோக்க அவள் கன்னத்தில் விரலால் கோலமிட கூச்சத்தில் நெளிந்தவள் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள அசையாமல் நின்றவன் அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். வானு பேபி. அவள் காதில் உரசிய அவன் இதழ்களின் உச்சரிப்பில் நெகிழ்ந்தாலும் மனதிற்குள் இந்த இதத்தை தாண்டி பரவிய பயம். எந்த இது, ப்ளீஸ் விடு, அநியத்தி காணண்டா என்று அவனை விளக்க முயல அவனது இரும்பு கரங்கள் மேலும் அவளை இறுக்கிக் கொள்ள சுகமான அவஸ்தையில் தவித்தாள். அவ கண்டால் என்ன என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள், கழிக்கல்ல, விடு என்று திமிர, ஓகே, ஒரு உம்மா கொடு, உன்னை சும்மா விடுறேன் என்றான் அவன் வம்பாக. ஐயடா, அதொன்னும் எனக்கு பற்றில்ல அவள் மறுக்க. அப்ப நான் கொடுக்குறேன் என்றவன் அவள் இதழை நோக்கி குனிய, ஹே வேண்டாம் என்று இதழ்கள் மறுத்தாலும் எதிர்பார்ப்பில் கண்கள் மூடிக்கொள்ள ஒருவித மோன நிலையில் கண் மூடி தன் கைகளுக்குள் ஓவியமாய் நின்றவளை கண்ணார ரசித்துவிட்டு இதழை தவிர்த்து நெற்றியில் முத்தமிட கண்ணை திறந்தவள் விழிகளில் அவன் நிறைந்து நின்றான். கல்லு ரொம்ப சூடாயிருச்சு பாரு என்றவன் அவளை விட்டு விலகி நிற்க அவளது விழிகள் சந்தோஷத்தில் கலங்கி இருந்தன. நீ என் நெத்தில முத்தம் கொடுக்கும்போது எனக்கு என் அப்பா நினைவு வருது. இதற்கு முன்பு ஒரு முறை அருள் நெற்றியில் முத்தமிட்ட போது சொல்லியிருந்தாள். அவள் தனது குடும்பத்தை மிகவும் மிஸ் பண்ணுகிறாள் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவள் அவனையே ஈரம் பளபளக்கும் விழிகளுடன் பார்த்து நிற்க, வானு, சீக்கிரம் சாப்பிட கொடு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவன் ஹாலுக்கு செல்ல அவள் தோசையை ஊற்றிக்கொண்டு போய் கொடுக்க சாப்பிட்டு முடித்தான்.
வானு, மாடிக்கு வா என்று சொல்ல, ஐயோ ஞான் மாட்டேன் என்றவள் குந்தவையின் சாத்தி இருந்த கதவை காண்பிக்க, நான் பார்த்துக்கிறேன் வா என்றவன் மாடிப்படியேற தயக்கத்துடன் தொடர்ந்தாள் வானதி. இரவு நேர பனி வாடை காற்று தேகத்தை சிலிர்க்க வைக்க வானத்து நிலவு சாந்தமாய் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. சின்ன நட்சத்திரங்களோ உற்சாகமாய் கண் சிமிட்டி மேகப் போர்வைக்குள் ஓடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தன. ஏந்தா ஸ்டார்ஸ் எண்ணி கழிஞ்சோ? அவனை பார்த்து கொண்டிருந்த வானதி கேட்கவும் திரும்பினான் அருள். வானம் எவ்வளோ அழகையும் அதிசயங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கு வானு. எத்தனை பார்த்தாலும் திகட்டவே மாட்டேங்குது. அவன் சொல்ல சிரித்தாள். இதே வானத்தில் தானே இடி மின்னலும் இருக்கி, நல்லதும் கெட்டதும் நம்மள் நோக்குந்த விதத்தில் தானே. சரியா சொன்ன. நம்ம மனசு நல்லா இருக்கும்போது பார்க்குற எல்லாமே அழகா இருக்கு. அதுவே துயரமா இருந்தா பார்க்கறது எல்லாமே சோகமா இருக்கு. நம்ம மனநிலை தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, எந்த சம்சாரிக்கணும் பறிஞ்சது? ஆன்டி வரும் முன்னே எனக்கு பண்ணி தீர்க்கணும் சொல்லு என்றவளின் கையை தன் கைகளுக்குள் எடுத்து கொண்டவன். வானு, நம்ம காதல் அம்மா குந்தவைக்கு தெரிஞ்சிருச்சு என்றதும் அதிர்ந்தவள் கையை இழுத்துக்கொண்டு, ஐயோ என்ன சொல்றீங்க என்று கேட்க, உண்மையை சொல்றேங்க என்றவன். பயப்படாத, அவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் தான். தேவ்க்கு கூட நம்ம காதல் தெரிஞ்சிருக்கு போல. அவ்வளோ வெளிப்படையாவா 2 பேரும் சைட் அடிச்சுக்கிறோம் என்றான் அருள். அவன் முதுகில் செல்லமாய் அடித்தவள். விளையாடாம விஷயம் எந்தன்னு பறியும் என்றாள் வானதி. அவளிடம் குந்தவை சொன்னதையெல்லாம் சொல்லி முடிக்க வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆன்டி குந்தவைக்கு தெரியுமா? பறிஞ்சது சத்தியமானோ? எந்த ஓமன குட்டிக்கு இனியும் டவுட் தீரலையோ? சத்தியம் 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 மாத்திரமே சொன்னேன். ஸோ அப்பாவை மட்டும் சரி கட்டினா நம்ம லவ் சக்ஸஸ். அதுக்கு முன்னாடி என் அண்ணன் லவ்வை சக்ஸஸ் பண்ணணும் என்றான் யோசனையுடன். ஓ, ஏட்டன் வெளிநாடு போயதல்ல, அவருக்கும் லவ் ப்ராப்ளமோ? அன்னைக்கு சோதிக்கணும் விசாரிச்சு சமயம் கிட்டில்லா என்றாள் வானதி. அவர் லவ்க்கு முன்னாடி நாம் எல்லாம் தூசி. சாதாரண லவ் இல்லைம்மா, லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அவரை பற்றி யோசிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இப்படியும் ஒரு பொண்ணை நேசிக்க முடியுமான்னு. ஆனால் உன் மேலே லவ் வந்த பின்னாடி தான் காதலோட பவர் என்னன்னு எனக்கு புரிஞ்சது என்றவனை வியப்புடன் பார்த்தவள். ஹோ, எந்த சேச்சிக்கும் உண்டு எங்கனே ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஏட்டன் பேரெந்தா எവിടെயா உள்ளது என்றாள் ஆர்வத்துடன். ஆதித்யன் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் என்றதும் அவள் தேகம் சிலிர்க்க, காதல் கேட்டது உண்மைதானா என்பது போல் திகைப்புடன் நோக்கியவள். ஆதிச்சேட்டன் பெங்களூரில் நந்தினி சேச்சி ஆக்சிடென்ட் என்று வார்த்தைகளை துண்டாக்கி சொல்ல அவள் கைகளை ஆர்வத்துடன் பற்றி கொண்டவன். வானு, நீ என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? நந்தினி உன் அக்காவா? ஓ காட் என்றான் நெஞ்சில் கை வைத்து. பேச்சு வராமல் திகைத்து போய் நின்றிருந்த வானதிக்கும் ஒருவித சந்தோஷமும் பயமும் ஒரு சேர மனதிற்குள் வர, ஆதியோட தம்பி தான் அருளா? நானும் சேச்சியும் ஒரே வீட்டு பிள்ளைகளையா லவ் பண்ணோம்? அக்கா எப்பவும் பெருமையா சொல்ற ஆதியோட அம்மா சகுந்தலா ஆண்டி தானா? சுந்தர அங்கிள் தான் அவங்க காதலை போல எங்க காதலுக்கும் வில்லனா? கடவுளே, இதுக்கு நான் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா என யோசித்தபடி சிலையாய் நின்றாள். வானு, அம்மா சொன்னது போல அண்ணாவையும் நந்தினி அணியையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும். இனியும் அவங்கள பிரித்து வச்சு தவிக்க விடக்கூடாது. அவங்க காதல் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம காதலும் ஜெயிச்சிடும் என்று வேறு போக்கில் யோசித்து சொல்லிக் கொண்டிருந்தான் அருள். வானுவா, இதை குந்தவை கிட்ட சொன்னா அவளும் சந்தோஷப்படுவா என்றவன் கீழே செல்ல அவளும் தொடர்ந்தாள். குந்தவையிடம் சொல்ல அவள் சந்தோஷத்தில் குதித்தாள். என்னால நம்பவே முடியலனா, வானதி நந்தினி அண்ணியோட தங்கச்சியா? இவ்வளோ நாள் நமக்கு தெரியலையே. 2 அண்ணன்களுக்கும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தா சூப்பரா இருக்கும். கடவுளே, என் அப்பாக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா என் சின்ன அண்ணனுக்கு மொட்டை அடிக்கிறேன் என்றவள் கண் சிமிட்ட. அடி பாவி, அதுக்கு ஏன் தலையில் எதுக்கு கை வைக்கிற என்றான் அவன் அலறிக்கொண்டு. பின்ன சாமியை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சாதானே என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். உனக்கு உன் காதலை விட வெட்டினா முளைக்க போற முடி பெருசா என்ன? மறுத்து பேசாத, தெய்வ குத்தம் ஆகிட போது என்று அவள் சொல்ல. சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடந்தா நானே மொட்டை அடிச்சுக்கிறேன் என்றான் அருள். வானதி, நீயும் மலையாள பகவதி கிட்ட வேண்டிக்கோ. அண்ணனுக்கு நாக்குல அழகு குத்துற வேண்டுதலா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஓகே தான், அண்ணன் சம்மதிக்கும் என்று சொல்ல அருள் முழிக்க வானதி சிரித்தாள். எங்க பகவதிக்கு அந்த மாதிரி வேண்டுதல் எல்லாம் இல்ல. குடும்பத்தோட கோவிலுக்கு வந்து தாலி கொடுக்க வேண்டிக்கிறேன் என்றாள் வானதி. அப்பாடி, தப்புச்சேன் என்று அவன் சமாதானமாக. பெண்கள் இருவரும் சிரித்து கொண்டனர்.
அத்தியாயம் 30. ரிசப்ஷன் முடிந்து வீடு திரும்பிய சுந்தரம் கட்டிலில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க சகுந்தலா பாத்ரூமில் இருந்தார். ஆண்டி, சாத்தியிருந்த கதவின் வெளியே வானதியின் குரலை தொடர்ந்து மெதுவாய் கதவு தட்டப்பட்டது. சும்மாதான் சாத்திருக்கு, உள்ளவாமா என்றார். சாரி அங்கிள், இந்த சமயத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இந்த ஜுவல் ஹால் ஃபோன் ஸ்டாண்டில் இருந்துச்சு, அதானும் ஆன்டி கிட்ட கொடுக்கான் வந்தது. அவள் சொல்லும் போதே டவலால் முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தார் சகுந்தலா. அட, ரிசப்ஷன் கிளம்பும்போது இவ்வளோ நகை வேண்டான்னு குந்தவை சொன்னான்னு அவகிட்ட கலட்டி கொடுத்து எடுத்து வைக்க சொல்லிட்டு போனேன். பொறுப்பு இல்லாம அதை அங்கேயே போட்டுட்டு போயிட்டாளா என்றவர் தேங்க்ஸ்மா என்று வாங்கி கொண்டார். மறந்து தோணுது ஆண்டி, உங்களுக்கு பால் எதுவும் கொண்டு வரட்டு? இல்லைம்மா வேண்டாம், அங்கே சாப்பிட்டதே நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சுக்கு காஃபி குடிச்சா பரவாயில்லைன்னு தோணுது. ஏங்க, உங்களுக்கு பால் வேணுமா என்றார் கணவரிடம். இல்லை, எனக்கும் காஃபியே கொடு என்றவரின் முகம் யோசனையாகவே இருந்தது. சிறிது நேரத்தில் வானதி காஃபியுடன் வரவே வாங்கி குடித்தனர். நீ போய் தூங்குமா, உனக்கும் அலுப்பா இருக்கும்ல அவர் சொல்லவும் குட் நைட் ஆண்டி என்றவள் அவர்களின் அறைக்கு சென்றாள். மனதிற்குள் சகுந்தலாவுக்கு விஷயம் தெரிந்ததில் சந்தோஷமும் சுந்தரத்தை நினைத்து பயமும் ஒரு சேர படுத்து எடுத்தது. இப்போது தொடங்கிய தனது காதலின் வெற்றியை பற்றி யோசிக்காமல் அக்காவின் காதலை முதலில் கல்யாணத்தில் முடிக்க வேண்டும் என்று மனது அடித்து கொண்டது. குந்தவை தேவ்மோகனிடம் அலைபேசிக் கொண்டிருந்தாள். அவனுக்கும் நந்தினி வானதியின் அக்கா என்றதும் வியப்பாயிருந்தது. கூடிய சீக்கிரமே அவர்களின் கல்யாண விஷயத்தில் தன் தந்தையிடம் சொல்லி ஒரு முடிவுக்கு வருவதாய் சொன்னான். வானதி சென்றதும் கணவனின் அருகில் வந்து அமர்ந்தார் சகுந்தலா. என்னங்க, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏதோ யோசனையாகவே இருக்கீங்க என்றார் கரிசனத்துடன். ஒன்றும் இல்லை சகு, மண்டபத்தில் அவங்க எல்லாம் பிள்ளைங்க கல்யாணத்தை பற்றி பேசினதை தான் யோசிக்கிறேன். ராஜ் கூட அவங்க சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா பேசினதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க லவ் பண்ணாம இருக்காங்க? அவங்க விருப்பத்தை மதிக்காம அதுல உள்ள நல்லது கெட்டதை பார்த்து நடத்தி கொடுக்கறதானே சரி. ஓஹோ, அவங்க யாரையாச்சும் லவ் பண்ணா உடனே நடத்தி கொடுத்துடணும், இல்லைனா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரியா? என்ன தப்புங்கிற? எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளை மாதிரி அப்பா சம்மதத்துக்கு காத்திருப்பாங்களா? இல்ல என் மருமக மாதிரி மாமா சம்மதிக்காம கல்யாணம் நடக்காதுன்னு பிடிவாதம் தான் பிடிப்பாங்களா? அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உங்க சம்மதத்துக்கு காத்திருக்காங்க. இந்த மாதிரி பெத்தவங்க நேசத்தை மதிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களோட எதிர்காலத்தை விட உங்களோட வரட்டு பிடிவாதம் தானே உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சு. கொஞ்சம் இறங்கி வந்து பாருங்க, அவங்க உங்களை எப்படி கொண்டாடுவாங்கன்னு. சகு, என்ன ரொம்ப பேசுகிற? நான் உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டான்னு சொல்லவே இல்லையே. இப்போவும் உன் பிள்ளை தானே அந்த பொண்ணுக்கு எல்லாம் பண்ணுறான், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்றார் கோபத்துடன். என்னங்க பிரயோஜனம்? தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதுனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்களே. அதையே நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. தள்ள பிள்ளைய பிரிஞ்சு அவனை பற்றின கவலையில் என் நெஞ்சு எப்போ துடிக்கிறத நிறுத்திக்க போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ள அவனுக்கு ஒரு நல்லது பண்ணிட மாட்டோமான்னு பெத்த மனசு கிடந்து அடிச்சுக்குது. கொஞ்சம் அவனுக்காக இறங்கி வந்தா என்னங்க? நம்ம பிள்ளைங்க, உங்க மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்துன நம்ம பிள்ளை. அவனை ஒரு எதிரி போல பார்க்குறீங்களே. சொல்லும் போதே கண்ணீர் கன்னம் தாண்டி அவரது நெஞ்சை நனைக்க படபடப்புடன் மூச்சு திணற பேசினார் சகுந்தலா. ஒரு மாதிரி முகத்தை சுளித்தவர் நெஞ்சை பிடித்து கொள்ள பதறிப்போனார் சுந்தரம். சகு, என்ன பண்ணுதுமா? என்னாச்சு? நெஞ்சு வலிக்கிறது போல இருக்குங்க. அவர் சொல்லவும் கலங்கியவர் வேகமாய் தண்ணீரை எடுத்து கொடுத்தார். இந்தா, இதை குடி என்றவர் கட்டிலில் சாய்ந்தவாறு படுக்க வைத்து கதவை திறந்து பிள்ளைகளை அழைத்தார். வானதி, குந்தவை என கதவை தட்ட உறங்காமல் பேசிக் கொண்டிருந்த இருவரும் பதறி ஓடி வந்தனர். என்ன அங்கிள், என்னாச்சு என்ற வானதியிடம் சகுவை பாருமா என்று சொல்ல அறைக்கு ஓடினாள். ஐயோ, அம்மாக்கு என்னாச்சுப்பா என்ற குந்தவை நெஞ்சை பிடித்து கொண்டு ஏசியில் வேர்வை வழிய அமர்ந்திருந்தவரை கண்டு அழத் தொடங்கினாள். ஐயோ அம்மா, என்னம்மா பண்ணுது கதறியவளிடம். குந்தவை, சீக்கிரம் அண்ணனை கூப்பிடு, கார் எடுக்க சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாம், சகுந்தலாவுக்கு முடியல என்றதும் சுந்தரத்துக்கு கை கால் எல்லாம் உதற மயக்கம் வருவது போல் இருந்தது. வானதி வேகமாய் சகுந்தலாவின் பிரஷர் பரிசோதிக்க அது தாறுமாறாய் காட்டியது. ஆண்டி, எங்க வலிக்குது? நெஞ்சில மட்டுமா? ஷோல்டர் எல்லாம் வலிக்குதா என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்க, வானதி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாமா என்று அவசரப்படுத்தினார் சுந்தரம். அதற்குள் அருளும் வந்திருக்க காரில் கிளம்பினர்.
சகுந்தலா அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இசிஜி, பிளட் பிரஷர், சுகர் என அனைத்தும் பரிசோதிக்கப்பட அன்றைய இரவு அனைவருக்கும் இமைக்கா நொடிகளாய் மாறிக்கொண்டிருக்க பதட்டத்துடன் காத்திருந்தனர். சுந்தரத்திடம் டாக்டர் எந்த சூழ்நிலையில் இப்படி வழி வந்தது, என்ன சாப்பிட்டார் என்றெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டு சிகிச்சையை செய்து கொண்டிருந்தனர். அனைவரும் சோகமாய் அமர்ந்திருக்க சுந்தரத்தின் மனதில் இறுதியாய் சகுந்தலா கூறிய வார்த்தைகளை மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. எதிரி போல பார்க்குறீங்களே. சகு, நீயே இப்படி நினைக்கலாமா? நான் நம்ம பிள்ளைய எதிரியா நினைப்பனா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே காதலுக்கு தடையா இருந்த. அதுவே அவன் வாழ்க்கையை கெடுக்குதுன்னு நினச்சிட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேனா? என்னை விட்டு போயிடாத சகு. மனதிற்குள் அரற்றிக் கொண்டிருந்தார். என்னதான் வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் மனைவியிடம் சிடுசிடுப்பை காட்டினாலும் அவர் மனதிலும் மனைவி மேல் தனி பிரியம் இருந்தது. தனக்கு இந்த சமூகத்தில் ஒரு அடையாளத்தை தந்தவள், தன்னை அனாதை என்ற வாக்கியத்தில் இருந்து காப்பாற்றி தனக்காய் ஒரு குடும்பத்தை தந்தவள் என்ற நேசம் இருந்தது. சகு, என்னை விட்டு போயிடாதம்மா. சீக்கிரமா எழுந்து வந்துரு. யாருக்காக இல்லைனாலும் உன் சந்தோஷத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன். என்னை தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதம்மா. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீதானே அச்சாணி. நீ இல்லைனா நம்ம குடும்பமே சிதறி போயிடுமா? நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் எழுந்துருமா. கடவுளே, என் சகுவை காப்பாத்திரு. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை தண்டிச்சிடாத என்று தனியே நின்று மனம் கலங்க வேண்டிக் கொண்டிருந்தார். அரைக்கதவை திறந்து டாக்டர் வரவும் அருள், டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு என்றான் கவலையுடன். அதை கேட்டு சுந்தரமும் அவரிடம் ஓடி வந்தார். இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஊசி போட்டிருக்கோம். கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். மற்ற பரிசோதனை முடிவு வந்ததுதான் என்ன ப்ராப்ளம்னு சரியா சொல்ல முடியும் என்றார். மிஸ்டர் சுந்தரம், அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. ஏதாச்சும் விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு பிடிச்ச யாரையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டு அவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி என்றதும் சுந்தரம் அதிர்ச்சியுடன் நோக்கினார். எஸ் டாக்டர், எங்கள் மூத்த பையனை பற்றி அவளுக்கு ரொம்ப கவலை. இப்போ கூட அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஆயிடுச்சு. ஐ திங்க் பேனிக் அட்டாக்காக சான்சஸ் இருக்கு டாக்டர் சொல்லவும் புரியாமல் பார்த்தார். புரியல டாக்டர். ஹார்ட் அட்டாக் மாதிரியா? இல்லை, இது ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் பயத்தில் வர அட்டாக். மிதமெஞ்சிய கவலை இருக்கும்போது நம்ம உடம்புல ரசாயன மற்றும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சமநிலை குறையலாம். அந்த சமயத்தில் நெஞ்சு வலி, மூச்சு திணறல், அதிகமான வேர்வேன்னு ஹார்ட் அட்டாக்குக்கு உள்ள சிம்டம்ஸ் சிலது வரும். ஓ, அப்போ என் ஒய்ஃபுக்கு அந்த ப்ராப்ளம் தானே டாக்டர்? மேபி இருக்கலாம். எதுக்கும் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டோம், அப்புறமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க நல்லா தூங்குறாங்க. யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்தால் போதும். நீங்கள் கூட வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்க. இதில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? அவர் மீண்டும் கேட்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா சரியாகக்கூடிய பிரச்சனை தான். டோன்ட் வரி என்றவர் அங்கிருந்து செல்ல வானதியிடம் வந்தார் சுந்தரம். டாக்டர் என்னம்மா சொல்லிட்டு போறார்? பேனிக் அட்டாக்னா என்ன? எனக்கு சரியா புரியல. ஆன்ட்டி ரொம்ப நாளா மனசுல எதையோ விசாரிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அங்கிள். அந்த மன அழுத்தம்தான் இப்படி வர காரணம்னு சொல்றாரு. நல்ல மருந்தும் ரெஸ்ட்டும் இருந்தா சரியாயிடும். சிலருக்கு சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட், மெடிடேஷன் தேவைப்படும். அப்படின்னா அம்மா பழைய மாதிரி இருக்க மாட்டாங்களா என்றாள் குந்தவை பயத்துடன். ஹே, அங்கன ஒன்றும் இல்லா, சரியாயிடும் அவள் சொன்னாலும் அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி பரவி இருக்க கவலையுடன் அமர்ந்தார் சுந்தரம். அருள் கண்ணாடி கதவின் வழியே அன்னையை பார்த்துவிட்டு சோகமாய் நின்று கொண்டிருக்க குந்தவையின் கண்களில் கண்ணீர் தேங்கி கிடந்தது. அன்றைய நாளில் நிறைந்திருந்த சந்தோஷம் அனைவரின் முகத்திலும் காணாமல் போயிருக்க கவலையும் பயமும் மனதில் நிறைந்து கிடந்தது. வானதி நந்தினியின் தங்கை என்பதை சகுந்தலாவிடம் அவர்கள் இன்னும் சொல்லி இருக்கவில்லை. அது தெரிந்தால் கண்டிப்பாக மிகவும் சந்தோஷப்படுவார் என நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் என்று அன்னைக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவு அதிர்ச்சியை கொடுத்தது. அருள், நீ இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் இங்கே இருக்கேன் சுந்தரம் சொல்லவும், இல்லை அங்கிள், நான் இருக்கேன், நீங்கள் போய்க்கோ என்றாள் வானதி. இல்லப்பா, நானும் போகல. அம்மா கண் விழிச்சு பார்க்காம என்னால் எப்படி வீட்டில் இருக்க முடியும் என்று குந்தவையும் மறுத்துவிட்டாள். அனைவரின் உறக்கத்தையும் கெடுத்துவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் மறந்து உறங்கிக் கொண்டிருந்தார் சகுந்தலா. எத்தனையோ நாட்கள் அவரது உறக்கம் கெடுத்த கவலைகள் எல்லாம் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்க தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தார்.
சுந்தரம் நண்பனை அழைத்து நடந்ததை சொல்லி அளவும் அவர்களும் பயந்து போயினர். விடிந்ததும் அவர்களும் குடும்பத்துடன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க காலையில்தான் சகுந்தலாவுக்கு முழிப்பு வந்தது. 2 பேரா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நர்ஸ் சொல்லவும் முதலில் சுந்தரமும் குந்தவையும் உள்ளே சென்றனர். உறங்காமல் சோர்ந்து கலங்கி நின்ற கணவனை கண்டதும் கஷ்டப்பட்டு புன்னகைக்க, அழுது அழுது கண்கள் சிவந்து அன்னையை கண்டதும் தேம்பிய மகளை கண்டதும் நெகிழ்ச்சியாயிருந்தது. அம்மா, ஏம்மா இப்படி? உனக்கு எதுவும் ஆச்சுன்னா நாங்க என்னம்மா பண்ணுவோம்? அவரது கைகளை பற்றி கொண்டு மீண்டும் அழத் தொடங்க தட்டி கொடுத்தவர் சிரமப்பட்டு பேசினார். அசடு, அழாத. அப்படியெல்லாம் அம்மா விட்டுட்டு போயிடுவேனா? போனா என் கட்டை தான் வேகுமா? சகு, என்னம்மா இது? உனக்கு எதுவும் ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. இப்போ எப்படி இருக்கு என்ற கணவரின் கையை பற்றி ஆறுதலாய் தட்டி கொடுத்தார். மூச்சு விடதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டாக்டர் இப்போ வந்துடுவாங்க, தைரியமாயிரு. ராஜ் ஃபேமிலியோட உன்னை பார்க்க வந்திருக்கான், வர சொல்கிறேன் என்றவர் வெளியே சென்று அவர்களை அனுப்ப அடுத்து அருளும் வானதியும் சென்று பார்த்தனர். அம்மா, இப்போ எப்படி இருக்குமா? எங்களெல்லாம் பயப்படுத்தி விட்டுட்டீங்களே. கண்ணீருடன் கையை பற்றிய மகனை நோக்கி புன்னகைத்தவர். அப்படிலாம் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாம போயிட மாட்டேன். என்ன வானதி, நீயும் கண்ணை கசக்கிட்டு நிற்கிற? எனக்கு எதுவும் ஆச்சுனாலும் என் பிள்ளையை நீ பார்த்துக்க மாட்டியா என்று அவர் கேட்கவும், ஆண்டி என்று அவர் கையை பற்றி அழ அருள் நெகிழ்ச்சியுடன் பார்த்து நின்றான். அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு நீங்க எப்பவும் வேணுமா என்ற மகனை நோக்கி சிரித்தார். அப்போது உள்ளே வந்த நர்ஸ் அவருக்கு பிரஷர் பரிசோதித்து ஊசி போட்டுவிட்டு, ரொம்ப அவங்கள பேச வைக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொல்ல அவர்களும் வெளியே சென்றனர். சிறிது நேரத்தில் டாக்டர் வந்து அவரை பரிசோதித்தார். பேனிக் அட்டாக் தான் என்பதை கூறியவர் 2 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் ஓய்விருக்கட்டும் என்று மருந்துகளை எழுதி கொடுத்தார். அடுத்த நாள் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஒருவரும் அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தார். சகுந்தலாவை பரிசோதித்தவர் வெகு நாட்களாய் மனதில் பூட்டி வைத்திருந்த கவலையும் அது சரியாகாமல் போய்விடுமோ என்ற பயமும் தான் இப்படி சம்பவிக்க காரணம் என்றவர் எளிதாக சில மூச்சு பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து அதை செய்யும்படி கூறினார். சுந்தரத்திடம் அவருக்கு கவலை கொடுக்கும் விஷயங்களை நடக்காமல் பார்த்து கொள்ளும்படி கூறியவர் இதுபோல அடிக்கடி வந்தால் சகுந்தலாவுக்கு மன அழுத்தம் கூடவும் வாய்ப்பிருப்பதாய் கூற அவருக்கு சற்று பயமாயிருந்தது. முடிந்தவரை அவரது மனதை அச்சுறுத்தும் விஷயத்தை சரி செய்யுமாறு டாக்டர் கூறவே ராஜும் தேவிகாவும் அவரை பிடித்து கொண்டனர். டேய், தங்கச்சி மனசுல உள்ள கவலை என்னன்னு உனக்கு தெரியாதா? அவ ஆரோக்கியத்தை விட உனக்கு ஓ வீணா போன பிடிவாதம் பெருசா? உன்னோட சக துக்கத்துல இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தவளுக்காக இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா என்று ராஜ்மோகன் ஒரு பக்கம் அவரை குற்றம் சொல்ல மறுபக்கம் தேவிகா பிடித்து கொண்டார். பாவம், பிள்ளை நினப்புதான் அவளை இப்படி படுக்க போட்டுருச்சு. அவளோட கவலை எல்லாம் ஆதியை நினைச்சுதான். அவளுக்காக நீங்க கொஞ்சம் யோசிக்க கூடாதா அண்ணா என்று அவர் பங்குக்கு கூறினார். அவர்கள் சொன்னது மனதிற்குள் ஒரு பக்கம் இருக்க மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்ததும் ஜெயந்தி டாக்டரிடம் சொல்லி வானதியை சகுந்தலாவை பார்த்து கொள்ள வீட்டோடு இருக்க சொல்லிவிட்டார் சுந்தரம். அருளும் குந்தவையும் அன்னையை சுற்றியே இருக்க வீட்டின் சந்தோஷம் எல்லாம் மாறிப்போயிருந்தது. சகுந்தலா உடல்நிலை தேறினாலும் எப்போதும் எதையோ பறிகொடுத்தவர் போல் யோசனையிலேயே இருக்க அருள் தந்தையிடம் கூறினான். அப்பா, இப்போவும் யாரும் பக்கத்தில் இல்லைனா அம்மா அண்ணனை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போனா அண்ணனோட அம்மாவையும் இழக்க வேண்டி வருமோன்னு பயமா இருக்கு. அம்மாக்காக நீங்க அண்ணனை ஏற்றுக்க கூடாதா? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா. தானாக எதுவுமே சொல்லாத இளைய மகன் கண்ணீரோடு கேட்ட வார்த்தைகள் அவர் மனதிற்குள் அறைந்து கொண்டிருந்தன. கல்யாணம் சந்தோஷம் எதுவும் இன்றி வீடு முடங்கி போயிருக்க குந்தவையின் முகமும் சந்தோஷத்தை தொலைத்திருந்தது. வானதி அவரை உடன் இருந்து கவனித்துக் கொண்டாலும் இப்போதைய சூழலில் அக்காவின் கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பதே சரி என்று அமைதியாயிருந்தாள். ஆனால் யாருக்காகவும் காத்திராமல் அடுத்த சில நாட்களிலேயே காலம் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அன்னையின் உடல்நிலை பற்றி அறிந்த ஆதித்யன் அவரை காண பறந்து வந்தான். நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.